வணக்கம். குளிர்காலத்திற்கான உடல், வாழ்வியல், மனம் சார்ந்த வழிகாட்டுதல். அதாவது இப்ப இந்த பனிக்காலம், இந்த குளிர்காலம் மிக கொஞ்சம் அதிகமான குளிர் சூழக்கூடிய ஒரு நிலையில இப்ப இருக்கு. இது வழக்கத்த விட அதிகமான குளிர்ச்சி இப்பொழுது உள்ள நாட்கள்ல நிகழ்ந்துட்டு இருக்கு. இதற்கு காரணம் சூழல்ல அதிகமான குளிர்ச்சி, சூழல்ல உள்ள மாசு, காற்றில் உள்ள மாசு. அதாவது நகர்ப்புறத்துல வாழ்றவங்களுக்கு தெரியும். அதேபோல மழை மிகுதி. இருந்தாலும் இந்த சூழல் அதிக குளிர்ச்சியில இருக்கு. இப்ப இந்த நாட்கள்ல என்னை தொடர்பு கொண்டு அதிகமான பேர் கேட்பது, உடல்ல அதிகமா அரிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றதும், அதேபோல இருமல், வறட்டு இருமல் ரொம்ப அதிகமா இருக்கிறதும், இந்த குளிர் சார்ந்த தொந்தரவுகள் உடல்ல அதிகமா ஏற்படுறத இன்னைக்குள்ள நிறைய பேர் என்னை தொடர்பு கொண்டு அதற்குண்டான வழிகாட்டுதல்கள கேட்டு அதை நலமடைகிறாங்க. இதை பொதுவா இத வெளியிடணும்னு தோணுனதுனால இந்த வெளியீடு. இந்த குளிர்காலங்கள்ல நம்ம உடல எப்படி தகவமைச்சுக்கணும் அப்படிங்கிறத பத்தி முதல்ல பார்ப்போம். இதுல அகம் அதாவது புறத்துல சூழல் குளிர்ச்சியா இருக்கும்போது, அகத்தில் உள்ள வெப்பமும், உடல்ல உள்ள வெப்பமும் கொஞ்சம் சீர்நிலை குறையும். சீர்நிலையிலிருந்து குறையக்கூடும். குறையும்போது தான் உடல் நடுக்கத்துக்கும், தாங்க முடியாத ஒரு நிலைக்கும் மாறும். இந்த நாட்கள்ல அதிகாலையில இந்த ஒரு சில பேர் இந்த நடைப்பயிற்சி அப்படின்னு போறது வழக்கமா வச்சிருக்கீங்க. இதை ஒரு பெருமையாகவே எல்லார்ட்டயும் சொல்லிக்கிறது. அ நடைன்றது இயல்பு. சரி அது ஒரு அதாவது அந்த வேலையாவது நடக்குதே அப்படின்னு மகிழ்ச்சி பட்டுக்க வேண்டியது தான். பொதுவா இந்த காலங்கள்ல நடைப்பயிற்சி போகாதீங்க. அ காலையில ஏன்னா அதிகாலையில இப்போ உள்ள சூழல் குளிர்ச்சியா இருக்கிறதுனால காற்றுல குளிர்ச்சி ஈரப்பதம் அதிகமா இருக்கும். அதேபோல காற்றினுடைய அடர்த்தி தன்மையும் ரொம்ப அதிகமா இருக்கும். இதை நம்ம சுவாசிக்கும்போது நுரையீரல் ரொம்ப சிரமப்படும். அது நமக்கு வெளியில அவ்வளவா தெரியாது. இது நுட்பமா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அத நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால இந்த காலங்கள்ல வெளியில நடை உலா போகாம, வீட்டிலேயே பயிற்சிகள செய்யுங்க. வீட்டுக்குள்ள. அதாவது இதேபோல மேல திறந்த வெளியில கூட போய் செய்ய வேண்டாம். வீட்டிற்குள்ளேயே அ தோப்புக்கரணம். இதில சிறப்பா செயல்படுறது தோப்புக்கரண பயிற்சி நல்லா சிறப்பா இருக்கும். ஏன்னா, இந்த அதிகாலையில எழுந்து நம்ம 6ஆம் நலக் கொள்கைகள சொல்லும்படி, அதிகாலை இந்த குளிர்ந்த நீரில் குளியல் சொல்லியிருப்போம். குளிக்கலாம். இருந்தாலும் ஒரு சில பேருக்கு ரொம்ப அ அதாவது உடல்நலம் குன்றியவர்கள், இவர்கள்லாம் இந்த நீர்ல குளிக்கும்போது ரொம்ப தாங்க முடியாது. இப்ப பொதுவா ரொம்ப மலை சார்ந்த சூழல்ல இருக்கிறவங்களுக்கு அதிக குளிர்ச்சி இருக்கும். அதனால தண்ணீர் சூடாவும் இருக்கக்கூடாது. குளிர்ச்சியாவும் இல்லாம, அந்த நிலைக்கு அந்த நீரை ஆட்படுத்தி, அதுல நீங்க குளிச்சுக்கோங்க. அதன் பிறகு உடற்பயிற்சி அவசியம் இந்த நாட்கள்ல செய்யணும். அ இந்த பிப்ரவரி வரை எப்பவுமே செய்யணும். அ குறிப்பா இந்த காலங்கள்ல ஏன்னா, அ உடல்ல வெப்பம் குறையும்போது, இரத்த ஓட்டம், அதோடு இந்த நிணநீர் மண்டலத்தோட சுழற்சி, அதாவது லிம்பாத்திக் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய நிணநீர் மண்டலத்தோடைய சுழற்சியும் தேக்கமடையும். அதனால தான் பாருங்க, குளிர்காலம் ரொம்ப உடல வளைச்சு, நெளிச்சு சோம்பல் முறிக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க. அ அதனால இந்த காலங்கள்ல கண்டிப்பாக உடற்பயிற்சி. எளிமையா ஒரு சில பயிற்சிகள நான் இப்ப இந்த குரல் பதிவிலேயே சொல்றேன். நீங்க காலையில எந்திரிச்சு, இந்த காலை வாழ்வியல் ஒழுங்குகள் எல்லாம் முடிச்சுட்டு, இந்த நாட்கள்ல கொஞ்சம் மலம் ஒரு சில பேருக்கு மலச்சிக்கலும் வரும். அதற்கு அ கா இரவு படுக்கும்போது இந்த கடுக்காய் அ பொடி செய்து அதை எப்படி குடுக்கணுன்ற முறை நம்ம யூடியூப் தளத்திலேயே போட்டிருக்கோம். அத எடுத்து பார்த்து அதன்படி எடுத்துக்கோங்க. சிக்கல் உள்ளவங்க, இல்லன்னா வேண்டியதில்ல. அ இல்ல இரவு படுக்கும்போது கூட கொதிக்க வைத்து ஆறுன நீர், இல்ல இந்த காலங்கள்ல வந்து இந்த ஜீரக நீர் பருகலாம். ஜீரக நீர், ஓம நீர்
இந்த மாதிரி நீர் அதை பற்றியும் சொல்கிறேன். அதை பற்றியான பதிவும் நம்ம யூடியூப் தளத்தில் தனித்தனியாக வழங்கப்பட்டிருக்கு. ஓம தண்ணீர், ஜீரக நீர் அப்படின்ற வீடியோ பதிவுகள் வழங்கப்பட்டிருக்கு. இந்த நீரை இந்த காலங்களில் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இந்த மலம் கழித்து காலை வாழ்வியல் ஒழுங்குகள் எல்லாம் முடிச்சுட்டு அதன் பிறகு பயிற்சி என்ன பண்ணணும்னா பின்வளைவு முன்வளைவு, அதாவது பேக் பெண்ட் ஃபார்வேர்ட் பெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நேராக நின்றுட்டு கைகள் ரெண்டையும் உயர்த்தி பின்பக்கமாக வளைங்க. முதுக பின்பக்கமாக வளைக்கும் போது மூச்சை உள்ளே இடுங்க. அப்படியே முன்பக்கமாக வளைஞ்சு காலை தொடுங்க. கால் கட்டை விரலை கை விரல்களோட தொடும்போது கால் மூட்டு மடங்காமல் பார்த்துக்கணும். நல்லா தலையை குனிஞ்சு தொடுங்க. இப்படி முன்பக்கம் குனியும் போது மூச்சை வெளியே விடுங்க. திரும்பவும் பேக் பெண்ட் ஃபார்வேர்ட் பெண்ட் இந்த மாதிரி ஒரு 10 முறை நல்லா மூச்சு இழுத்து விட்டு இந்த மாதிரி ஒரு 10 முறை செஞ்சுட்டு அதன் பிறகு தோப்பு கரணம். தோப்பு கரண பயிற்சி ரொம்ப சிறப்பான ஒரு பயிற்சி. அதையும் நீங்கள் வந்து முதல்ல இடது கையால் வலது காதை பிடிக்கணும், வலது கையால் இடது காதை பிடிக்கணும். எப்பவுமே மேல் பக்கம் வலது கை இருக்கிற மாதிரி வச்சுட்டு நேராக கீழே உட்காரும் போது மூச்சை இழுத்துக்கிட்டே உட்காருங்க. எழுந்திருக்கும் போது மூச்சை விடுங்க. திருப்பி உட்காரும் போது மூச்சை இழுக்கணும், எழுந்திருக்கும் போது மூச்சை விடணும். இது போல் ஆரம்பத்தில் ஒரு 10 எண்ணிக்கையில் இந்த தோப்புக்கரண பயிற்சியை செய்யுங்க. செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இது மூச்சு வாங்கும்போது வாயில் மூச்சு விடக்கூடாது, உதட மூடி மூக்கில் தான் மூச்சு விடணும். இந்த மாதிரி தோப்புக்கரண பயிற்சியை ஒரு 10 செய்யுங்க. ஆரம்பத்தில் ஒரு வாரத்துக்கு 10 எண்ணிக்கையில் பண்ணுங்க. இந்த பயிற்சி புதுசாக செய்யும் போது உங்களுடைய கெண்டைக்கால் அப்புறம் தொடைப்பகுதியெல்லாம் கொஞ்சம் வலிக்கும். இந்த வலி வரும். இந்த வலி நிரந்தரமாக இருக்குமானா இருக்காது. உடற்பயிற்சினால் வர வலிகள் உறுதிப்படுத்துமே தவிர இது இந்த வலிக்காக வேற ஏதாவது ஒத்தடம் கொடுக்கறதோ ஏதாவது பண்ணுறதோ பண்ணாதீங்க. இது ரொம்ப சிறப்பான ஒரு பயிற்சி, தோப்புக்கரண பயிற்சி. இது ஆரம்பத்தில் ஒரு வாரத்துக்கு 10. அதன் பிறகு அந்த வலியெல்லாம் குறைந்து உடல் உறுதித்தன்மைக்கு வரும். அப்போ நீங்கள் கொஞ்சம் அதை கூட்டுங்க. இன்னொரு 10 முறை. அதன் பிறகு ஒரு ஓய்வு. அதன் பிறகு 10, 20 இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளாக 10 கூட்டிகிட்டே ஒவ்வொரு நாளாக இல்லை, நீங்கள் உங்களுக்கு ஏற்றபடி ஒரு முறை செய்யும்போது 10 ஒரு 5 முறை செய்கிற மாதிரி பண்ணுங்கள். 50 எண்ணிக்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது. ஏன்னா நம்மளுடைய கெண்டைக்கால் பகுதி தான் இதயத்துக்கு போகக்கூடிய ஒரு முக்கியமான நரம்பு, இரத்த நாளங்கள்லாம் அங்கே தான் இருக்கும். அது வலுப்பட ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ நம்ம சைக்கிள்லாம் ஓட்டணும், அது நல்லா இருந்தது. இன்னைக்கு சைக்கிள் மிதிவண்டி யாருமே பயன்படுத்துறது இல்லை. அதனால இந்த பயிற்சியாவது பண்ணுங்க. இந்த தோப்புக்கரண பயிற்சி நிறைய உடல் சார்ந்த வைகளுக்கு தீர்வாக இருக்கும். இந்த வெரிகோஸ் வெயின் சொல்லக்கூடிய நரம்பு சுருட்டல், இந்த இதுலேருந்துலாம் இதில் வெளியில் வரலாம் தோப்புக்கரண பயிற்சி. இது அதன் பிறகு அந்த நிணநீர் மண்டலத்தோட சுழற்சி, இதயம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், பிபி இருக்கிறவங்க கூட இந்த பயிற்சியை தினமும் பண்ணால் அவ்வளோ சிறப்பாக நல்லாயிருக்கும். இந்த பயிற்சியை செய்யும். அதனால் கட்டாயம் இந்த மாதங்களில் உடலில் வெப்பம் குறையும் போது இந்த மூச்சு வாங்கி நுரையீரல் செயல்படும் போது நல்ல இயக்கம் கிடைக்கும். இப்போ இந்த நாட்களில் நிறைய பேருக்கு இந்த இருமல், ரொம்ப தாங்க முடியாத இருமல் வரும். நீங்கள் அவங்க எல்லாருமே இந்த பயிற்சியை செஞ்சு பாருங்கள், இருமல் குறைஞ்சி சரியாயிடும். ஏன்னா இந்த சூழல் குளிர்ச்சியாக இருக்கும்போது உடலில் உள்ள வெப்பமும் குறையும் போது நுரையீரலில் காற்று மண்டலம் அது, அங்கே ஈரத்தன்மை வரும்போது அந்த ஈரத்தை வெளியேற்றுறதுக்காக உடல் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான செயல் தான் இருமல். ஆனால் அது நமக்கு தாங்க முடியாத தொந்தரவாக இருக்கு இல்லையா? அதனால இந்த பயிற்சிகளை, தோப்புக்கரண பயிற்சியை நல்லா மூச்சு வாங்க, நல்ல சுவாசத்தை இழுத்து விட்டு செஞ்சு பாருங்க. இருமல் சுத்தமாக சரியாயிடும். இந்த பயிற்சிகளை செய்யுங்க. காலை மாலையும் செய்யலாம். அப்போது உங்களுக்கு அந்த குளிர்ச்சி அதிகமாக உடம்புல பாதிக்காது. அதை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உணவு உணவு வந்து ரொம்ப எளிமையான உணவுகளாக இந்த காலங்களில் இருக்கணும். காலை உணவாக அரிசி கஞ்சியே வச்சுக்கோங்க. இந்த நாட்களில் கூழ்,
இந்த தோசை, சப்பாத்தி, இந்த மாதிரி கல்லுல சுட்ட உணவுகள அறவே தவிர்த்துருங்க. அது ரொம்ப தொந்தரவு பண்ணும் உங்களுக்கு. காலையில இந்த மாரி அரிசி கஞ்சி, சுடு கஞ்சி வச்சுக்கங்க. இல்ல ஆவியில வெந்த உணவுகள கூட நீங்க எடுத்துக்கலாம். இப்படி காலை உணவு. இடையில வேற எதுவுமே சாப்பிட வேண்டாம். ஏன்னா, வெப்பம் குறைவா இருக்கும்போது செரிமானமும் மிக மிதமா தான் உடம்புல நடக்கும். அதனால மதிய உணவு நல்ல ரசம் சார்ந்த உணவுகளா வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அ இந்த நாட்கள்ல எதுலெல்லாம் மிளகு சேர்க்க முடியுமோ, அதுலெல்லாம் மிளகு சேர்த்துக்கங்க. அதேமாரி இடையில குடிக்கக்கூடிய தண்ணீர் வந்து இந்த ஜீரக நீர், அந்த நீர பயன்படுத்துங்க. அதாவது ஜீரக நீர் எப்படி தயாரிக்கணுன்ற முறை நம்ம சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இப்பயும் ஒரு முறை சொல்றேன். ஒரு 3 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு தேவையானது. ஒரு அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு. அதை கொதிக்க வைத்து இறக்கிரணும். இறக்கிட்டு அதில ஒரு 1/4 ஸ்பூன் அளவு தான் ஜீரகம் போடணும். அது கூட ஒரு 5, 6 மிளகையும் போட்டுக்கோங்க. போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அது ஆறுன பிறகு அந்த தண்ணிய பயன்படுத்துங்க. பிள்ளைகள் பள்ளிக்கு அனுப்புனாலும் சரி, இல்ல பெரியவங்க அலுவலகம் போம்போதும், உங்களுடைய தண்ணீர் குவளையில இந்த பாட்டில இந்த தண்ணீர எடுத்துட்டு போங்க. அ அது சில்வர் அ பாத்திரமா இருந்தா நல்லது. இப்படி பயன்படுத்துங்க. நீர். அது மதிய உணவுல இந்த மாரி எளிமையான ரசம் சார்ந்த இந்த நாட்கள்ல தயிர், மோரு அறவே பயன்படுத்தாதீங்க. செரிமானத்துக்கு உகந்ததா நெய் வேணா சேர்த்துக்கலாம். சுத்தமான நெய், வீட்டில உருக்கி காய்ச்சின நெய். கடையில கண்டிப்பா வாங்காதீங்க, நெய் எப்பவுமே. நீங்களே உருக்கி செஞ்ச நெய்ய மதிய உணவுல பயன்படுத்துங்க. மாலை நேரத்தில சில சூப்புகள நீங்க குடிக்கலாம். அ சூப்பு குடிக்கிறது ரொம்ப நல்லது. அ இந்த சூப்பு அதோட ரொம்ப இருமல் தொந்தரவு, சளி அதிகமா இருக்குன்னா, மிளகு கசாயம். அதாவது இந்த மிளகு கசாயம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு 10 மிளகு எடுத்து ஒரு தடவ மட்டும் நசுக்கணும். நசுக்கிட்டு ஒரு 3, 4 டம்ளர் தண்ணீல இந்த மிளகு போட்டுட்டு, சிம்ல குறைந்த நெருப்புல வச்சு கொதிக்க வச்சு, அது 1 டம்ளர் ஆகணும். ஆன பிறகு அத வடிகட்டிட்டு, அந்த காரத்தோட குடிக்கணும். அதுல எதுவும் இனிப்பு சேர்க்கக்கூடாது. இப்படி ஒரு நாளைக்கு 2 வேளை, 3 வேளை கூட நீங்க குடிக்கலாம். மாலை வேளையிலயும் இத குடிக்கலாம். அதோட இந்த காய்கறி சூப், அப்புறம் நம்ம இதிலயே போட்டிருக்கோம். முருங்கைக்கீரை அந்த சூப்பும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த காலங்கள்ல. அந்தி உணவு, இரவு ரொம்ப தாமதமா உணவு எடுக்காம, அந்தி உணவாக இரவும் அரிசி கஞ்சி, இல்ல ஆவியில வெந்த உணவுகள் இப்படி எடுத்துக்கலாம். இதோட ரொம்ப சளி தொந்தரவு, இருமல் அதிகமா உள்ளவர்கள் இரவு தூங்கும்போது தூங்கவே விடாது இருமல். அப்போ வந்து என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் இந்த பொட்டுக்கடலை சொல்லுவாங்க இல்லையா? உடைச்ச கடலைன்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் கையில எடுத்துட்டு, அது கூட ஒரு 5, 6 மிளகு எடுத்து வாயில போட்டு அப்படியே மென்னு மெதுவா அந்த எச்சில முழுங்கிட்டே இருங்க. இரவு அப்படியே வாயில வச்சுட்டே கூட தூங்கலாம். அப்படியே முழுங்கிட்டே இருக்கலாம். அ அதோட இரவு எடுத்துக்கொள்ள ஒரு கஷாயம், அதுவும் ஒண்ணு சொல்றேன். இப்ப மஞ்சள் அப்படின்றது அ மஞ்சள் கிழங்கு, பசு மஞ்சள்னு சொல்லுவோம். அது கிடைக்கிறவங்க அந்த மஞ்சள் எடுத்துக்கோங்க. இல்லாதவங்க மஞ்சள் தூள், சுத்தமான மஞ்சள் தூள எடுத்துக்கலாம். மஞ்சள் கிழங்கு இருக்கிறவங்க 2 விரல் கட்டை அளவு, 2 இன்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு மஞ்சள், 1 இன்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இஞ்சி, 1 கிராம்பு, 1 பல்லு பூண்டு. இந்த 4 பொருட்கள். இந்த 4யும் அம்மில வச்சு அரைக்கணும். மிக்ஸில அரைக்கக்கூடாது. அம்மிலயோ, இல்ல அந்த குத்துற கல்லுலயோ இடிச்சு, அத ஒரு துவையல் மாரி, ஒரு பேஸ்ட் மாரி பண்ணிக்கங்க. செஞ்சுட்டு, அதை 2 டம்ளர் தண்ணீல போட்டு கொதிக்க வச்சு 1 டம்ளர் ஆகணும். ஆன பிறகு அத வடிகட்டி அப்படியே குடிச்சிடலாம். இரவு படுக்க போகும்போது குடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது நுரையீரலில் தேங்கி இருக்கக்கூடிய ஈரம், அதிகமான நீர், அதோடு சிறுநீரகத்திலயும் சிறப்பா செயல்பட்டு நீர வெளியேத்தும். இத தொடர்ந்து ஒரு 21 நாளைக்கு கூட குடிக்கலாம். தொந்தரவு உள்ளவங்க, ரொம்ப உடல்நிலை குன்றியவர்கள், அவர்களுக்கெல்லாம் இது ரொம்ப சிறப்பா செயல்படும். மஞ்சள் கிழங்கு கிடைக்காதவர்கள், மற்ற 3 பொருட்களை நான் சொன்னபடி துவையல் பதத்துக்கு அரைச்சு, அத தண்ணீல போட்டு கொதிக்க வச்சு,
வடிகட்டி இறக்கிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் அதில் போட்டு கலக்கி அப்படி குடிச்சுக்கலாம். அந்த மாதிரி குடிச்சுக்கலாம் இதை. இப்படி உணவு இந்த மாதிரி இருக்கணும். வாழ்வியலில் வந்து நான் சொன்னபடி காலையில் அந்த தண்ணீர் குளிர்ச்சியாகவும் இல்லாமல் சூடாகவும் இல்லாமல் வச்சு குளிங்க. வெயில் இந்த காலங்களில் ரொம்ப கடுமையாக இருக்காது. அதனால் வெயில் வரும்போது சூரிய ஒளியில் போய் நின்று உடம்புக்கு வெப்பத்தை ஏற்படுத்திக்குங்க. உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்யுங்க. இந்த தோப்புக்கரணம் இதெல்லாம் செய்ய முடியாதவங்க நம்ம யூடியூப் தளத்தில் ஒரு 9 இணைப்புகளுக்கான பயிற்சி வீடியோ வழங்கப்பட்டிருக்கு. அந்த பயிற்சிகளை நீங்கள் பார்த்து செஞ்சுக்கலாம். ஏன்னா உடல் இயங்கும்போது வெப்பம் வந்து ஒரு சீர்நிலைக்கு வரும். அதில் செஞ்சுக்கலாம். ரொம்ப உடல் நலம் குன்றியவர்கள், உடல்நிலை சரியில்லாமல் படுக்கையாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அதே மாதிரி சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த நெருப்பு மூட்டி, அதாவது இந்த நாட்டு மருந்து கடைகளில் இந்த ஹோமம் வளர்க்குறதுக்காக இந்த சுள்ளிகள் கட்டைகள்லாம் கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து இந்த கட்டட வேலை செய்கிறவங்களுக்கு இந்த பாண்டுன்னு சொல்லுவாங்க, இரும்பு சட்டி, அதில் வந்து இந்த சுள்ளிகளை போட்டு அதை எரித்து அந்த நெருப்பில் கதகதப்பாக சின்ன பிள்ளைகளுக்கு, ரொம்ப வயது முதிர்ந்தவர்கள், உடல்நலம் குன்றியவர்களுக்கு இந்த நெருப்பு மூட்டி கொண்டு வரணும். இந்த நெருப்போடைய வெப்பம் உடல் நல்லா உள்வாங்கி அதை சீர்நிலைப்படுத்திக்கும். நெருப்பு இந்த வீட்டுக்குள்ள ஹீட்டர்லாம் உடலுக்கு பொருந்தாதது, அதை உடல் உள்வாங்காது. அதனால நீங்கள் இந்த மாதிரி நெருப்பு மூட்டி அதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும். ஏன்னா உடல்நலம் குன்றியவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படை இந்த தகவமைதல், இந்த நெருப்பு மூட்டி அதில் கொண்டு வர்றது. இதை நீங்கள் கண்டிப்பாக செயல்படுத்துங்க. இந்த நாட்களில் அவங்க அதிகமாக உடல் தொந்தரவுக்கு இல்லாமல் வச்சுப்பாங்க. அதே போல் டீ ஏதாவது குடிக்கணும், இந்த நாட்களில் டீ குடிக்கணும், தேநீர் குடிக்கணுன்றது தோணும். அந்த தேநீர் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா, ஒரு குவளை நீர், ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு அதை பாத்திரத்தில் ஊற்றி சூடு பண்ணிவிட்டு, சூடாகும்போது ஒரு அரை இன்ச் அளவுள்ள, அரை விரற்கட்டை அளவுள்ள இஞ்சி, அந்த இஞ்சியை தோல் சீவிட்டு அதை நச்சு ஒரு தடவை நசுக்கிட்டு அதை அந்த தண்ணியில் போடுங்க. போட்டு நல்லா கொதித்த பிறகு அதை அப்படியே டம்ளரில் ஊற்றி இனிப்புக்கு வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டியோ போட்டு இதை குடிக்கலாம். இதை ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேணாலும் குடிக்கலாம். இது உடலில் நல்ல ஒரு வெப்பத்தையும் ஏற்படுத்தும். அதே போல் உடலில் இரத்தத்தில் உள்ள நச்சுத்தன்மைகளையும் இது எடுக்கும். சிறப்பாக இந்த டீயை நீங்கள் பருகலாம். இந்த நாட்களில் பால், மோர், தயிர் இதெல்லாம் அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சளியை அதிகப்படுத்தும். பாலை சுத்தமாக தவிர்த்துருங்க. எப்போவுமே தவிர்க்கிறது நல்லது. இந்த நாட்களில் அறவே தவிர்த்துருங்க. இதன்படி இந்த குளிர்காலங்களில் நம்ம தகவமைச்சு சூழலோடு பொருந்தி வாழணும். அதிகமான பொரித்த உணவுகளை கண்டிப்பாக தவிர்த்துக்குங்க. ஏன்னா செரிமானம், வாயு தொல்லைகள் மிகுதியாயிடும் இந்த நாட்களில். அதனால் இதை அறவே தவிர்த்துக்கோங்க. இந்த குளிர்காலத்தை நம்ம இறைவன் வழங்குவது சூழல் மாற்றங்கள். ஒரே மாதிரியான சூழல் எப்பவுமே நிகழ்ந்துகிட்டே இருந்ததுன்னா உயிரினங்கள் எதுவுமே நீடித்து நிலைக்காது. அதற்காக தான் இறைவன் வழங்குவது சூழலில் மாற்றங்கள். மாற்றங்கள் வரும்போது தான் வாழ்க்கை அழகானதாக இருக்கும். அப்படி இந்த நாட்களை மனதால் ஏற்றுக்கொண்டு இந்த சூழலை நம்மோடு பொருத்தி கொண்டு தகவமைத்து கொண்டு இன்பமாக வாழ வேண்டும். உங்கள் அனைவருக்குள்ளும் மகரிஷிகளின் அருளும் ஆசீரும், அகத்திய மாமகரிஷியின் அருளாசியும், துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் நிறைவதாக. நன்றி.